இது கண்ணு தெரிஞ்சதை பாருங்கம்மா. இந்த நவபாசனை வேலு பிடிச்ச பிறகு உங்கள் உடலில் மனசில் என்ன மாற்றம் இருந்தது சொல்லுங்கள் ஒரு நிமிடத்தில். உடம்புல மாற்றம் என்னென்னா பிடிக்கவுமே ஒரு கோடு போல் ஆரம்பித்தது. நீங்கள் ஒவ்வொரு மையம் சொன்னீங்களா, அப்போ நம்ம அதை வந்து நினைக்கும் போது அது என்ன ஆச்சுன்னா கோடு போல் சூக்ம பயணத்தில் அந்த மாதிரி வருமா, கோடு போல் ஆகி என்னோட நெத்தியில் முருகப்பெருமாள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். பேரானந்தம், அது உங்களுக்கு பேரானந்தம் வந்துடுச்சு. ஆமாம், அவரை கண்டு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு உங்களுக்கு. ஆனந்தன்னா சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு பவர். சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் பார்த்து பார்த்து நம்ம கண்ணுல தன்னால கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது தண்ணி ஆனந்த கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. நன்றி நன்றி. கொட்டுன்னு கொட்டுது. இன்னும் அந்த உணர்வு அப்படியே இருக்குது. அப்படிதான் இருக்குது. சரி சரி, மனசே ஆனந்த பெரு நிலையில தெளிச்சிட்டீங்க. உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு உடம்பு ரொம்ப பலூன் மாதிரி இருக்கா? லேசா இருக்கா? இது நல்ல ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நல்ல பயிற்சி தானே? அருமையான பயிற்சிங்க. உங்களுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும், வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக அங்கே ஆழியார் அறிவுத்திருக்கோயில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம உணவு கொடுத்தல இருந்தீங்க. ஆமாம், பாலாஜியோட நான் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க மூஞ்சி எனக்கு தெரியல. அவங்க அப்போ தாடியில் வச்சு இல்லை, சின்ன பையனாக இருந்தேன். ஓ அப்படி தாடி வச்சுட்டேன். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், நானும் உங்களை பார்த்துட்டு வந்தவொடனே பார்த்துட்டேன். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமிச்சி இறைநிலை அடையிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மாதம் வந்து அங்கே யாரை போடலாம்னு சொல்லிட்டு நான் அப்போ கேண்டீனில் வந்து டேபிள் தொடச்சிட்டு அங்கே பணி செஞ்சிட்ருக்குறோம். அப்போ வந்து சாமிச்சிக்கு இந்த அம்மாவை போடலாம், நல்லா சுத்தமாகவும் இருப்பாங்க, நீட்டாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு